எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. என்னடா இது நம்ம டிஎன்எஸ்டிசியான்னு ஆத்தாடி அப்பா ஆம்னி பஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட்டு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேங்க, ஒரு ரஷ்ஷான ஒரு வீக்கெண்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி ரெட் அலர்ட் சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம வெதரில் ரெட் அலர்ட் சொன்னால் மழையே பெய்யாதுன்னு. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி லேசாக தூத்தல் போட்டுச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா சென்னைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் டு சென்னை. வீக்கெண்ட்னாலே நமக்கு ஆம்னி பஸ்னால் ஃபேர் அதிகமாக இருக்கும். நமக்கு எப்போவுமே வீக்கெண்ட்னா எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி தான். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபேர் நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும். பார்த்தேன் எஸ்சிடிசியில் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. சரி நம்ம டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ணிடலாம் சொல்லி புக் பண்ணிட்டேன். 9:30 மணி வண்டி. வீக்கெண்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் வண்டி விடுவாங்க. நம்ம கோயம்புத்தூர் சென்னை, சென்னை கோயம்புத்தூர். வீக்கெண்டில் அங்கேருந்து ஃப்ரைடே நம்ம சென்னையிலேருந்து ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. அதே இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. டிக்கெட்டு போட்டாச்சு. பார்ப்போம், வீட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம். வீக்கெண்ட் எப்போவுமே நம்ம எல்லாம் நம்ம சொந்த ஊர்லேருந்து நம்ம சென்னைக்கு போகும்போது கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே அங்கேருந்து சென்னையிலேருந்து வரும்போது ஜாலியாக வருவோம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து அதை உங்கள் சொந்த ஊர்லேருந்து இங்கே திருப்பி சென்னை போகும்போது சண்டே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஊர், உங்கள் சொந்த ஊரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம். கோயம்புத்தூர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. பஸ்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30. வாங்க பார்க்கலாம். பரபரப்பாக காணப்படும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. எஸ்சிடிசி நம்ம பெங்களூர் வண்டி, அங்கே சென்னை வண்டி, நான் ஏசி சீட்டர் கேம்ப் ஸ்லீப்பர் BS6. கைஸ், அது தூரத்தில் ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு வருதா, அதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. ஃபைனலி நம்ம பஸ்ஸஸ் அரைவிடுங்க. கைஸ், வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா தாராளமாக வீடியோ எடுத்து போட்டு பண்ணிட்டாங்க. பக்காவாக சூப்பராக எடுத்துடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டே புக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சீட்டு. அதனால் ஃபுல்லாக கேபின் எடுத்து பக்காவாக இருக்கலாம். ஓவர்டேக்கு சண்டே நைட்டு வேறு வண்டி, ஏகப்பட்ட வண்டி பைபாஸில் ஓவர்டேக் எடுக்கும். நல்லா பக்காவாக கேப்சர் பண்ணலாம். வண்டி வைக்கிங் பாடிங்க. வாங்க, சூப்பராக ஜனி. நீங்கள் பஸ் இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்குங்க. கிளைமேட் நல்லா ரெட் அலர்ட் சொன்னாங்க. மழை பெய்யல, பட் லேசாக தூரில் ஆரம்பிக்குது. பார்ப்போம். நைட் டைம் கேபின் ரைடு ப்ளஸ் ரெயின் வேறு லெவலாக இருக்கும் ரைடு. பஸ் இண்டியா எக்ஸ்எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நான் டிக்கெட் ஃபேர் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க. NCS Tamil BGM. கைஸ், நம்ம KSRTC பல்லக்கி பஸ்ஸுங்க, கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிற பஸ்ஸு. நெக்ஸ்ட்டு செங்கோட்டை கோட்லூர் SCTC ஃபேமஸ் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் ஒரு டேச்சும் வ்ளாக் பண்ணிடணுங்க. SCTC பிராண்ட் நியூ அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸுங்க. நம்ம கோயம்புத்தூர் சென்னை ஆப்ரேட் ஆகுது.
எப்போவுமே இந்த புது பஸ் வரும்னு நினச்சி புக் பண்ணால் பழைய பஸ் தாங்க வருது. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. நமக்கு சங்ககிரி கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. எப்போவுமே இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டும் போது இந்த ஒரு டைலாக்கு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னென்னா, வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும்ப்பா, டீ காஃபி குடிக்கிறலாம் குடிச்சிடுவாங்கப்பா. இந்த டைலாக் எப்போவுமே ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஓகே சரி, நல்லா போயிட்டுருக்கு. டிரைவிங் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒன்றா 80ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்ப்போம் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேர் டீட்டெயில் சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 456 ரூபா ஆச்சு. ஆன்லைனில் புக் பண்ணேன். எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரைடே அங்கே தான் நம்ம சென்னையிலேருந்து ஊருக்கெலாம் போகும்போது மார்னிங் எந்த டைமுக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கவலையே பட மாட்டோம். பட் நம்ம சண்டே நம்ம கோயம்புத்தூரில் உங்கள் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது எப்போவுமே சீக்கிரம் போகணும் தாங்க நினைப்போம். ஏன்னா அடுத்த நாள் நமக்கு மண்டே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும், இல்லை ஒரு சில பேர் காலேஜ் இருக்கும்.
அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து எப்படியாச்சும் சீக்கிரம் போயிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பாப்பா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. அது ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2 நம்ம விக்ரவாண்டி தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. என்னடா இது நம்ம டிஎன்எஸ்டிசியான்னு ஆத்தாடி எப்பா ஆம்னி பஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட்டு செம்ம டிரைவிங் சொல்லலாங்க. நல்லா போயிட்டுருக்கு ஜேர்னி. எப்படின்னா நம்ம முன்னாடி கேபினில் உட்காந்து தூங்கலாம் லேசாக கண்ணை அசரலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஏதோ ஆம்னி பஸ் இல்லைன்னா நம்ம எஸ்சிடிசி ஓவர்டேக் நடக்குதா, சரி அதை எடுத்துகிட்டு தூங்கலாம்னு நினைக்கிறேன். அதை எடுத்து முடிச்சா அதுக்கு அடுத்து ஓவர்டேக்கு, இப்படியே ஓவர்டேக்குன்னு சொல்லி தூங்கமே சரியாக தூங்க முடியலங்க. அவ்வளோ நமக்கு எப்படியே முன்னாடி கேபின் ட்ரெயினாலே தூக்கமே வராது எப்போவுமே. அதுவும் இவ்வளோ ஓவர்டேக், அதுவும் நம்ம டிஎன்எஸ்டிசியில் பண்ணும் போது சுத்தமாக தூக்கம் வரலைங்க. அப்படியே வீடியோ எடுக்கணும் தான் ஃபுல்லாக தோணிகிட்ருக்கு. பார்ப்போங்க நம்ம சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க. எப்போ ஆல்மோஸ்ட்டு ஆன் டைம் ரீச் ஆகிடுவாங்க. நல்ல ஒரு டைமிங்கில் ரீச் பண்ணுவாங்க. பார்க்கலாங்க வாங்க. எஸ்சிடிசி BS6 MG பாடிங்க, நம்ம கோயம்புத்தூர் சென்னை வண்டி.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு நம்மளை கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு டைமிங், ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக 80 மெயின்டைன் பண்ணாங்க. நான் டிரைவர் நான் கேட்டேன், எப்போவுமே நம்ம மண்டே வந்து இந்த டைமிங் தான் வருவீங்களான்னு. டிரைவர் என்ன சொன்னாங்க, எப்போவுமே 6:30 மணிக்கெலாம் வந்துடுவோம்ப்பா, இன்றைக்கெலாம் கொஞ்சம் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே டிராஃபிக் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு, இல்லைனா 6:30 மணிக்கெலாம் டான்னு வந்துடுவோன்னாங்க. நல்ல ஒரு டிரைவிங்க. ஓகே, ஸ்பீடை பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS3 நல்ல ஒரு பவர் பிக்கப்புங்க. வண்டி அசோக் லேலண்டா நல்ல வண்டி, அண்ணன் கான்ஸ்டண்ட்டாக 80 நல்ல ஒரு டிரைவிங்கு. ஓகே, ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த பஸ்ஸில் போகலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு தரமான வகையில் சந்திப்போம் மக்களே. டாட்டா.